ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து நைட்டு 11:40 கிட்ட இருக்கு. ஓகே, நான் லேர்ன் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றதை விட நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய விஷயங்கள் தெரியுமா. நமக்கு வந்து எப்பவுமே உடம்பு நல்லா இருக்கும்போது வந்து அதை பற்றின ஒரு அருமை என்றைக்குமே நமக்கு தெரியாது. அது என்னைக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகுதோ, மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குதோ, அப்போ தான் அதோட வேல்யூ, அருமை எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை வந்து நான் நேற்று ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன். ஐ வாஸ் டு மை எக்ஸ்ட்ரீம் லெவல். அது என்ன ஆச்சு, அதை பற்றின எல்லாமே தான் இந்த வீடியோ. நான் ஒரு மும்பை ஜேர்னிக்காக போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்ப ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் இருந்துச்சு. ட்ராவலிங்கை தாண்டி அதுக்கு இடையில ஒரு சப் ட்ராவலிங் மாதிரி, அதுக்கப்புறம் நிறையா இடங்களுக்கு போய் நிறைய திங்ஸ் என்னால் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹேட் அ ஹெக்டிக் ஷெடியூல். கடைசி ஒரு வாரமாகவே வந்து என்னோட ஷெடியூல் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. அண்ட் நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வந்தேன். பட் வர்ற வழியில் நான் சாப்பிட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து எனக்கு சேரலை. அதுக்கான எஃபெக்ட் வந்து நேற்று நைட்டு 12 மணிக்கு, காலையில் நான் இங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். பட் நைட்டு 12 மணிக்கு சேம் டைம் எனக்கு தலைவலியும் இருக்குது, எனக்கு டிசென்ட்ரியும் ஆகுது, என் உடம்பு அப்படி ஒரு டயர்டு. தென் வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு வாமிட் வரல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்லை. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருப்பாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா, அந்த டாக்டர் வந்து அன்னைக்குன்னு பார்த்து சிறுமுகைக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு அட்டெண்டர்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அங்கே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அங்கே போனோம். அங்கே டாக்டர் வந்து என் கண்டிஷன் பார்த்து, தம்பி நீ தயவு செஞ்சு அட்மிட் ஆயிரு, அதுதான் உனக்கு பெஸ்ட் அப்படி. இது ஹாஸ்பிட்டல் போகிறத விட அந்த கேட்டு தாண்டது தெரியுமா, என்னோட கார்ல இருந்து இறங்கி அந்த கேட்டை நான் தாண்டி போகணும். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க கூட. அந்த கேட்டுக்கும் எனக்கு ஒரு 5 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த 5 மீட்டர் நடக்கிறதுக்கு என் பிரெயினும் என் பாடியும் சுத்தமாக கனெக்ஷனே இல்லை. அதாவது நான் இங்கிருந்து அங்கே போகிறக்கு என்னால் முடியல. ஐ வாஸ் லைக் லிட்ரலி அவுட். நான் என்னோட மைண்டில் தோணுது அவ்வளோதான், நடக்கவே முடியாதுங்கிற மாதிரி. அந்த டைமில் வந்து எனக்கு நிறைய விஷயம் ரியலைஸ் ஆச்சு. என்னடா இது நம்ம என்னெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணணும், அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். வீடியோ வந்து தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃபிஷ் மோட்டிவ், எனக்காக நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்கா நான் பண்ணி வச்சுக்க ஒரு ஜேர்னலிங். செகண்ட் வந்து செல்ஃப்லெஸ் மோட்டிவ், உங்களுக்காக. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க, இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வீலாகர்ஸை பார்த்து கண்டதுகளையும் நீங்கள் சாப்பிடணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்காக வந்து இந்த வீடியோக்கள் நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட லெசன்ஸ் என்னென்னு பார்ப்போம். டாக்டர்லாம் பார்த்தாச்சு. நான் ஒரு வாமிட் பண்ணேன், அப்புறம் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் நான் வந்து காரில் திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். போகும்போது வரும்போது ஐ வாஸ் திங்கிங் சம்திங். என்னோட பேர் இருக்கிற ஷேர்ஸு, என்னோட அக்கௌண்ட் இருக்கிற மணி எல்லாத்தையுமே வந்து என் அப்பா பேரில், அம்மா பேர், என் தங்கச்சி பேரில் என்ன ஈக்குவலாக நான் ஷிஃப்ட் பண்ணி விட்டுறணும். இது சம்திங் ஆகிட்டு நமக்கு என்ன வேணால் ஆகலாம். லைஃப் இஸ் நாட் சர்டன் அட் ஆல். நான் அந்த ஸ்டேஜில் வந்து நான் அவுட்டுனே நினச்சேன். லிட்டரலாக நான் முடிச்சுட்டேன், அந்த மாதிரி தான் நினச்சேன். ஸோ இதுதான் என் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா டீ குடிக்கும்போது கூப்பிட்டாங்க. எல்லா டீ அப்போலாம் ஓகே நல்லா இருக்கிறேன். ஸோ வந்து கூப்பிட்றாங்க. அப்புறம் நாங்கள் டீ குடிச்சும்போது சொன்னாங்க, நம்மக்கிட்ட எவ்வளோதான் மணி இருந்தாலும் நேற்று நைட்டு நீ பட்ட அவஸ்தைக்கு அந்த மணியை வச்சு உன்னால் ஒரு டாக்டர்கிட்ட தான் போயிருக்க முடியும். அவர் கை வச்சு தான் என்ன பண்ணியிருந்திருப்ப. உன் உடம்பு தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ உன் உடம்பு பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எவ்வளவோ காய்ச்சல் வந்திருக்கு, எவ்வளோ இது இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து அந்த டைம் பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாளே நான் மாறிடுவேன், எனக்கு நல்லா தெரியும். அடுத்த நாள் நான் பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன். அடுத்த நாளே என் உடம்புக்கு வந்து என்னமோ ஜங்க் ஏதோ அப்படியே போட்டுகிட்டே இருப்பேன். பட் இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த கடைசியில், எங்கள் அம்மா சொன்ன கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து இனிமேல் கொஞ்சம் பார்த்து நிதானமாக சாப்பிடலாம். என் உடம்புக்குள்ளே போகிறது வந்து குப்பைகளை போடாமல் நல்ல பொருட்களை போடலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். சிம்பு வந்து இந்தியன் ஆடியோலாஜில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்ம கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, ஏன் நம்ம தலையில் இருக்கிற முடி, பேர் புகழ் எல்லாமே வந்து போயிடும் ஒரு காலகட்டத்தில். பட் ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது இந்த ஒரு உடம்பு மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. சிம்பு வந்து லைஃப்பில் இது லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணிக்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ ஃபேமு, அவர் சுற்றி எத்தனை இன்டெலிஜென்ட்டான பீப்புள் இருப்பார். பட் அவரே இந்த தப்பு பண்ணியிருக்காருன்னா அப்போ நம்மளும் இந்த தப்பு பண்ணியிருக்கோம்னா ஓகே, அக்செப்டபிள் தான். நான் எல்லாரையும் விராட் கோலி மாதிரி, அனுஷ்கா சர்மா மாதிரி, இவங்கள மாதிரி ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். பட் ஆனால் சம்திங் நம்ம போடுறோம். இந்த உடம்பு வந்து ஒரு சிஸ்டம் வேலை செய்யுதுன்னா அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்துட்டா தான் அடுத்தடுத்த வேலைகள் நம்மளால் செய்ய முடியும். நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு உலகத்தையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு
நீங்க முக்கியம். உங்க உடம்பு முக்கியம். உங்க உடம்பு நல்லா இருந்தா தான் நீங்க உங்க ஃபேமிலிய டேக் கேர் பண்ணிக்க முடியும். நீங்களே உங்க வீட்டுக்கு வந்து நீங்க தான் ஒரு ஆலமரம் மாரி வச்சுக்குவோம். இந்த ஆலமரமா இருக்கிறவங்க நீங்க வந்து அப்படியே வீக் ஆகி ஒரு உடைஞ்சு போயிட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலியுமே லிட்டரலா நீங்க உடைச்ச மாரி தான். ஸோ நீங்க வாய்க்குள்ள போடுற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்கள நீங்க வந்து பிரேக் பண்ற மாரி தான். அண்ட் இன்னைக்கு காலையில நான் சாப்பிடுறதுலருந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் எனக்குள்ள கொண்டு வந்தேன். அந்த சேஞ்சஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுல இருக்கிற நியூட்ரியன்ட் வேல்யூனா அதோட யூஸ் என்ன? அதாவது இன்னைக்கு நான் காலையில என்ன சாப்பிட்டேன்னா, கோவக்காய் சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணேன், கூகுள் எடுத்துட்டு கோவக்காய் டைப் பண்ண இங்கிலீஷ்ல என்னன்னா ஐவி கார்டுன்னு காட்டுச்சு. ஐவி கார்டுக்கு வந்து கார்ட் GOURD ஐவி கார்டுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி ஐவி கார்டுக்கு வந்து அந்த கோவக்காக்கு வந்து உங்க நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா வேலை செய்ய வைக்கும். டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே, அப்போ இதை சாப்பிட்டா வந்து நம்ம ஹார்ட் நல்லா செயல்படும், நம்ம நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கும், நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும். இதை நினச்சிக்கிட்டு நான் வந்து ஓகே காலையில் சாப்பிட்டா, அப்போ மத்தியானம் வந்து பொரியல் முடிஞ்சோடனே நானே கொஞ்சம் இதெல்லாம் சாப்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு லைட்டாக லைம் கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு அதை நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியல. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியும், நான் ஒரு நல்ல பொருளை என் வயிற்றுக்குள்ள நான் போட்டிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னடா கூகுள் எடுத்து டைப் பண்ணி இதெல்லாம் பார்க்க முடியுமா, அது பண்ணணும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவு பண்ணி உங்கள் உடம்பை வந்து காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு நினைக்கிறத விட 2 நிமிஷம் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லை. லிட்டரலாக இதை ட்ரை பண்ணலாம். அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மெட்டபாலிசம் பர்சன் டு பர்சன் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு விஜய் சித்து விலாக்ஸ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் பிடிக்கும். பட் ஆனால் அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கெட்ட ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒரு கெட்ட பொருளாக அதை ஏன் நம்ம போட்டுக்கணும்? நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் யோசிக்கணும்? வருமுன் காப்பது தானே பெஸ்ட்டு. ஸோ நம்ம ஏன் அதை நம்ம இப்போவே நம்ம பாதுகாத்துக்கூடாது? நம்ம பாடியை வந்து நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. அவங்க பாடிக்கு செட் ஆகுதா? அவங்க இவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டும் அது அவங்க பாடி அவங்க பார்த்துக்கலாம். என் பாடி இப்படி வச்சுக்கிறேன். இந்தியாவிலேயே வச்சு ஹையஸ்ட் பேர் விராட் கோலி. அப்படி இருக்கிற ப்ரொஃபஷனல் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது, என் பாடி தான் எனக்கு சூப்பர் இம்பார்ட்டன்ட், அதுதான் எனக்கு சொத்து, அதுக்கு நான் கொடுக்குற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே நான் வந்து பார்த்து தான் நான் இது பண்ணுவேன். அவருக்கு அதுதான் முக்கியம், அவருக்கு உடம்பு தான் முக்கியம். ஸோ அவ்வளோ பெரிய அத்லெட்டே வந்து ஒரு உடம்பு முக்கியம் நம்ம புரிஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? இதை வந்து நான் உங்களை திட்டுறேன், லிட்டரலாக நானும் அப்படிதான் இருக்கிறேன், இருந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மத்தியானம் வரைக்கும் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே இன்னொரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாம். ஒன்ஸ் என் பாடி நல்லா ஆன உடனே இந்த தாட்ஸ்லாம் போயிட்டு அடுத்த தாட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ நானும் அவ்வளோ திருந்திட்டேன்னு சொல்ல, பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமே நான் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த பெயின், அந்த வலியை இப்போ பார்த்த இடத்துல லைக் இதுக்கு மேலே இது வேண்டாம். கடைசி அந்த வீடியோ ஒன்று சொல்லி முடிக்கணும்னா, உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, யார் புத்திசாலின்னு எங்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லி இருந்திருப்பேன்னா, இந்த உலகத்திலேயே 100 கோடி ரூபா பணத்துக்கு மேலே சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, அவன்லாம் புத்திசாலின்னு சொல்லியிருப்பேன். பட் இன்னைக்கு எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் புத்திசாலின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.